ஒரு கெஸ்டரையும் பார்த்தோம் சமீபத்தில். அரசியல் ரீதியாக நீங்கள் பல பயணங்கள் இருக்குது. நான் கூட்டணி தேர்தல் அதை பற்றி எல்லாமே இன்னும் கூட கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி திரு விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் நடந்தது. அப்போ நீங்கள் இறுதி பயணத்தின் போதும் அல்ல அதற்கான ஏற்பாடுகள் அப்படின்லாம் கூடவே நின்று செஞ்சதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. அவருடைய மறைவு அல்லது இழப்பு அப்படிங்கிறது பெரிய ஒரு இழப்பு. ஒரு மிக நல்ல மனிதர். நான் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்று எங்களுடைய கூட்டணி இயக்க தலைவர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போய் சந்திச்சு வாழ்த்து பெற்றது அவர்கிட்ட தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். நான் ஸ்னோ போலிங்னா நான் என்னுடைய ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் நடத்திட்டு இருக்கும்போது எங்களுக்காக வந்து இந்த ஸ்டார் போலிங் ஒரு நிகழ்ச்சி, அப்போ வந்து ஒரு நடிகர் சங்க தலைவராக இருந்தார். அப்போலேருந்து எனக்கு அவர் நல்ல பழக்கம். அவருடைய மகன்கள் இருவருமே என்கிட்ட அடிக்கடி பேசுவாங்க. அவருடைய இழப்பு மிகப்பெரிய ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. நல்ல மனிதர் எழுந்திருக்கிறோம். கலைஞருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தவர். நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே கோபாலபுரம் தான். அங்கே அடிக்கடி ஒரு கலைஞரை பார்க்க வருவார். அப்போல்லாம் என்கிட்ட வந்து பேசிட்டு போவார். கலைஞருக்கு பாராட்டு விழா வந்து அப்போ மெரினா சீரணி அரங்கம் அங்க ஒண்ணு நடந்து ஒரு பேனெல்லாம் கொடுத்து அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் நான் வந்து அங்க இருந்திருக்கேன். தாத்தாவோடலாம் இருந்திருக்கு. அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் நான் போயிருந்திருக்கேன். அங்க பேனா ஒண்ணு கொடுத்தேன். இன்னும் கோபாலபுரத்துல இருக்கு. கோபாலபுரத்துல அடிவாரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பாவுக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பர் அவரு. அதனால ஒரு அரசா நம்ம என்ன செய்யணுமோ அது வந்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நானே போய் இந்த அங்க ஃபர்ஸ்ட் அவன் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப இடம் போறதுக்கு வசதி இல்லாம இருந்தது. அவங்க வந்து நான் தான் முதலமைச்சர் போகும்போதே நிறைய கூட்டம் வந்துச்சு. வீட்டுல ரொம்ப நெருக்கடியான ஒரு அந்த இடம் தான். அந்த தெருவும் ரொம்ப சின்னதாக. அப்புறம் தலைவர் தான் வந்து சொன்னி இந்த மாதிரி அவங்க வேற ஏதாவது இடத்துல வந்து வைக்கிறதுக்கு வந்து ஏன்னா எல்லாரும் பார்க்கணும் நடத்தினா நிறைய பேர் வருவாங்க. அவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க வருவாங்க. அதனால ஐலண்ட் கிரவுண்ட்ல வச்சிங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வைஃப் பிரேமலதா வரணும் அவங்க தம்பி சுதீஷ் அவர்களோட பேசி அப்படியே ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுத்தோம். அது மட்டும் நான் தலைவர் என்ன ஆயிடுச்சு எல்லாம் ஏற்பாடு ஒழுங்கா போயிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பிச்சு வச்சாங்க. நான் போய் பார்த்து அதே மாதிரி அரசு மரியாதையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்ம அவரே முதலமைச்சரை அறிவிச்சு அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அங்க இருந்தது. நிச்சயமா அவரோட பயணம் கலைஞரோடு அவருக்கு இருந்த நெருக்கம், அதே போல இப்ப முதலமைச்சர் நீங்க வரைக்குமான அந்த தனிப்பட்ட உறவு அப்படிங்கறத வந்து எல்லா நிலைகளையும் வெளிப்படுத்துறீங்க. அரசியல் ரீதியா இப்போ போராட்டங்களையும் தேமுதிக அறிவிச்சிருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய விருப்பம், அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம செய்ய வேண்டிய பணியை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அவங்க அரசியல் ரீதியா ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணுங்கிறதுக்காக பண்றாங்க. அது அரசியல் ரீதியா நம்ம சந்திப்போம். இன்னொரு பக்கம் இப்போ களம் நான் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்டேன். இப்போ சமீப காலங்கள்ல அல்லது சமீப தேர்தல்கள் 2014 இருந்தே கூட சொல்லலாம் இந்திய அளவுல சமூக வலைத்தளங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோலா இம்பாக்டா வந்துட்டு இருக்குது. அது வந்து இங்கேயும் இப்ப வந்துட்டு இருக்கும்போது அதற்கு ஏற்ற வகையிலும் திமுக தயாராகுதான்ற ஒரு கேள்வியும், பிஜேபி அதிமுக அப்படிங்கிற எதிர்கட்சிகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சமூக வலைத்தளங்கள் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கக்கூடிய இடத்துல திமுக இருக்குதா? அதை எப்படி எதிர்கொள்றீங்க? ஆமா, அந்த இடத்துல மட்டும் அதிமுக பாஜக பிற கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. ஒரே இயக்க மாதிரி ஆயிடுறாங்க. திமுக மட்டும் தனியா போடுற டிஜிட்டல் ஃபோர்ஸ் ஒரே ஃபோர்ஸா இருக்கு. சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்கள் தான் இப்போதைக்கு பொறுப்பா இருக்கிறாரு. 2 நாட்களுக்கு முன்பு கூட நான் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி அனைத்து மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அனைத்து நிர்வாகிகளும் சமூக வலைதளத்துல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் ஷாப் நடத்திருக்கிறோம். இது இப்ப இளைஞரணி மாநாட்டையும் வந்து சமூக வலைதளத்துல எதற்காக இந்த மாநாட்டை நம்ம நடத்துறோம்னு உலக மக்கள் எல்லாருக்கும், உலக தமிழர்கள் அனைவருக்கும் தெரியணும். எனவே அந்த விஷயங்கள்லாம் இப்ப கூட பேசியிருக்கிறோம். இன்னொன்னு, இந்த இப்போ ஸ்மார்ட் போன் வச்சுட்டு எல்லாருமே இப்போ வந்து காம்பியர் ஆயிட்டாங்க. எல்லாருமே ஒரு யூடியூபர் ஆயிட்டாங்க. டெக்னாலஜி வர நம்ம தடுக்க முடியாது. ஆனா பாத்தீங்கன்னா உண்மையை விட பொய் தான் வந்து கொஞ்சம் வேகமாகவும் சீக்கிரமாகவும் போய் சேர்ந்துடுது. அது மக்களுடைய அந்த ஒரு கிசுவோ இல்ல ஒரு வதந்தியோனா அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க கேட்கறாங்க. ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லும் போது கூட அவ்வளவு வரவேற்பு இருக்கிறது இல்லை. அதனால இப்ப சமீபமா அந்த டெக்னாலஜி வளர அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமான ஒரு வெளி, அது ஒரு எல்லாருமே இன்னைக்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் டாக்ஸிக்கா மாறுது. நம்ம அதை இல்லைன்னு மறுக்க முடியாது. வதந்தி பரவுறது இதெல்லாமே இருக்குதான். ஒரு அரசு பொறுப்புல இருக்கும்போது நிச்சயமா கூடுதலான விமர்சனங்கள் உங்களை நோக்கியும் வரும். அந்த விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்றீங்க? இல்ல, விமர்சனங்கள் உண்மையா இருந்தா அதை நம்ம திருத்திக்கிட்டு அந்த தவறு திருப்பி நடக்காம இருக்கிறது தான் அதுதான் நான் முயற்சிக்கிறேன். அதே மாதிரி அட்வைஸ் சொல்லும் போது அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம அது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அட்வைஸா இருந்தா கண்டிப்பா அதை ஏத்துக்கணும். நம்ம மேல வேணும்னு குறை சொல்லணும், நம்மள வந்து டிஸ்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு பண்ணாங்கன்னா அதை நம்ம கண்டுக்காம நம்ம செய்யற வேலைக்கு உண்மையா இருக்குமா, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்புக்கு நம்ம உண்மையா இருக்குமாங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணம்.
ஒரு கேள்வி இதோட தொடர்புடையதா கேட்கணும். இப்ப சமூக வலைத்தள வயது, அப்ப இந்த டிஜிட்டல் ஏஜ் ஆடியன்ஸ் அல்லது திமுகவுக்கு வரக்கூடியவங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்பு அல்லது உங்களை போன்ற அடுத்த தலைமுறை தலைவர்கள் வரீங்க, கொள்கை சார்ந்த அரசியலை பாக்குறாங்களா அல்லது அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாக்குறாங்களா? நீங்க அதை எப்படி அப்சர்வ் பண்றீங்க? அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் பாக்குறாங்க. ஆனா கொள்கை தான் முக்கியம், அதை மறந்துடக்கூடாது. திமுகங்கிற இயக்கம் வந்து வெறும் ஆட்சி நடத்துறதுக்காக துவங்கப்பட்ட இயக்கம் கிடையாது. அது வந்து ஒரு சமூக நீதிக்காக துவங்கப்பட்ட இயக்கம். கொள்கை தான் முக்கியம். டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா அதை விட முக்கியம் நம்ம இயக்கத்துடைய கொள்கை. இந்த கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, அந்த நோக்கத்தை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோமா, எந்த அளவுக்கு சென்றடைஞ்சிருக்கிறோம், அதுல ஏதாவது பின்னடைவு இருக்கா, அதை நம்ம எப்படி மாத்தி திருத்திக்கிறது அப்படிங்கறத மெயின். இப்ப இளைஞர்கள் வர்றாங்க, கட்சி ஆக்டிவா இருக்கு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. திமுகவுடைய ஸ்ட்ரென்த்ல ஒண்ணு வந்து கூட்டணி. 2019 ஒரு வலுவான கூட்டணி, 21லயும் அப்படி ஒரு வலுவான கூட்டணி, 24ல அப்படி ஒரு எளிமையான ஒரு கூட்டணி அல்லது கூட்டணியை ஒன்றை அரவணைச்சு போறது அவ்வளவு எளிமையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த திமுக கூட்டணியுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணமும், அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி வந்து மக்கள் ஏத்துக்காததுக்கு மிக மிக முக்கியமான காரணமும், அந்த கூட்டணி வந்து வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் பேசுற கூட்டம். திமுக கூட்டணி வந்து ஆர்கானிக்காவே ஒரு 5-6 வருஷம், அந்த 2019 தேர்தலுக்கு முன்பாகவே வந்து ஒரு தொடர்ந்து மக்கள் நல அந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் ஒன்னா பண்ணி மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும். நீங்க திமுக கூட்டணி அறிவாலயத்துக்கு வருவாங்க, தலைவரோட பேசுவாங்க, 2ஆம் கட்ட தலைவர் மேல பேசுவாங்க, அதுக்கப்புறம் தலைவர் வரைக்கும் போவாங்க, அங்க கை குலுக்குவாங்க, இப்படிதான் கூட்டணி முடியும். ஆனா அதிமுக கூட்டணி எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டல் தான் எல்லாம் மீட் பண்ணி பேசுவாங்க. ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன்லாம் கட்சி ஆபீஸ்னா பிசினஸ் டிரான்சாக்ஷன் நடக்காது. கட்சி ஆபீஸ்ல இந்த மாதிரி தேர்தல் பணிகள் உட்காந்து பேசலாம். நீங்க பிசினஸ் டிரான்சாக்ஷன் தான் நீங்க ஸ்டார் ஹோட்டல் நடத்துவீங்க. அதனாலதான் அது மிகப்பெரிய ஒரு இடம். ஒரு ஸ்டார் ஹோட்டல்ங்கிறதுனாலே அதை பிசினஸ் டிரான்சாக்ஷன் அளவுக்கு அதை பார்க்கணும். அதிமுக ஆபீஸ் ஒண்ணு இருக்கு, பாஜக ஆபீஸ் ஒண்ணு இருக்கு, அனைத்து இயக்கங்களுக்கும் ஒரு ஆபீஸ் இருக்கு. நாங்க உங்க ஆபீஸ்க்கெல்லாம் வர மாட்டோம், நீங்க அங்க வாங்க அப்படின்னு சொன்னாலே அதுதான் இது மக்கள் பாக்குறாங்கல்ல. அதே மாதிரி அவங்க அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. திமுக கூட்டணி ஓரளவுக்கு தொடர்ந்து மக்களான பிரச்சனைகள்ல ஒன்னா இருந்திருக்கு. இனியும் இந்த ஒரு சின்ன வேறுபாடு என்ன இருக்குன்னா, 19, 21 2 தேர்தலையும் திமுக ஆட்சி பொறுப்புல இல்ல. இப்ப ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டீங்க. அப்போ ஆட்சி பொறுப்புல இருக்கும்போது கூட்டணியில இருக்கிறவர்களுக்கும் சில விஷயங்கள்ல முரண் இருக்கு. ஆட்சி எடுக்கக்கூடிய சில முடிவுகள்ல முரண் இருக்கு. இப்ப போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனையோ அல்லது வேறு விஷயங்களையோ, அது எங்கேயாவது கூட்டணிக்குள்ள உரசல்களை அல்லது மனக்கசப்புகளை உண்டாக்குதா? அதுதான் தொடர்ச்சியா அதிமுக சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க பாருங்க, திமுக கூட்டணி வந்து அங்கிருந்து வருவாங்கன்னு பல நாள் அவங்க தொடர்ச்சியா அதை சொல்றாங்க. போன தேர்தல இருந்து அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா எங்களுடைய தலைவர் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணியை கண்டிப்பா அமைப்பாரு. அது தலைவர் தலைமையில அது கண்டிப்பா அமையும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னதான் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், சில கோரிக்கைகள் இருந்தாலும், அதையும் தலைவர் அவர்கள் செஞ்சு கொடுப்பாருன்ற நம்பிக்கை கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கு.